செய்திகள். மட்டும்தான் உள்ளதை ஒழிய வேற எந்த வேலையும் செய்யலை. இந்த போராட்டம் உடனடியாக நடைபெறவில்லை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய பின்புதான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இவர்கள் செய்து தரமாட்டார்கள் என்ற முடிவு வந்த பிறகுதான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அமைச்சர் அவர்களிடம் போய் கோரிக்கை வைத்த போது உடனடியாக மாநகராட்சி மேயர் அவர்களையும் மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனே அதை அந்த பணியினை மேற்கொள்ளுமாறு கூறுகிறார். பின்னிட்டு அமைச்சரை கூட சாய்க்க மாட்டேன், நான் செய்யறதா செய்வேன் சொல்லிட்டு அங்க உள்ள கவுன்சிலர் இருக்காரு. அமைச்சர் ஒரு இடத்தை அடிக்கல் நாட்டிட்டு போனார்னா, அமைச்சர் அடிக்கல் நாட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு உண்ணாவிரதம் பர்மிஷன் உயர் நீதிமன்றத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சண்முக நகர் நலச்சக்கத்துக்கு முன்னாடி வந்து இந்த கவுன்சிலர் ஒரு போஸ்டர் வைப்பாரு. அதாவது உங்களுக்காண்டி வந்துட்டு பூங்கா வந்து செயல்படக்கூடிய திட்டம் போட்டு உங்களுக்காண்டி பூங்கா வந்து பிரான்சிஸ் ஸ்கூல் பக்கத்துல நீர்த்தேக்க திட்ட 1 கோடி ரூபாய்க்கு அமைக்க இருக்கு அப்படிங்கிறாரு. அமைச்சர் அடிக்கல் நாட்டின அந்த இடம் பூங்கா